That is what I used to say in the scientific modalities behind this recruitment itself. அதுதான் இவ்வளோ rigorous preparation இருக்கு. அப்போ வந்து we used to observe things very quickly. Whenever you are posted as a generalist cadre officer, some technical nuances குயிக்கா grasp பண்ணி you need to just oversee them அப்படிங்கிற இடத்துக்கு போறதுக்கு வந்து அந்த ஷார்ப் அண்ட் அது கரெக்டா அந்த சயின்டிபிக் மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் அதுதான் யூபிஎஸ்சி இது அப்படிங்கறத ஐ யூஸ் டு சே. அதுதான் இங்க ஃபீல்டு லெவல்லயே நமக்கு தெரிய வருது நீங்க சொல்றது மூலயமா. லாஸ்ட் ஒரு கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஸ்டினா தான் இது இருக்கும். கெரியர் இதோட முடிச்சுட்டு நம்ம ப்ரிப்பரேஷன் டைனமிக்ஸ்க்கு போயிடலாம். பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் ஃபார் அன் ஆஃபீஸர் அண்ட் ஹவு வி ஹேண்டில் திஸ் கைண்ட் ஆஃப் பொலிட்டிக்கிங் அண்ட் பாலிடிக்ஸ். அது ஒரு நார்மல் ஒரு அப்ரைட் ஆஃபீஸர் எப்படி இதை ஃபேஸ் பண்றாங்க? ஏன்னா அந்த டைமென்ஷன்லயும் நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கு. என்னதான் நீ படிச்சிருந்தாலும் கடைசியில அரசியல்வாதி கிட்ட தானே அப்படிங்கிற மாதிரி சில சர்காஸ்டிக் கமெண்ட்ஸ் வருது. பட் ஐ யூஸ் டு சே ஒரு ஹானஸ்ட் ஆஃபீஸர் அண்ட் அப்ரைட் ஆஃபீஸருக்கு என்னைக்குமே இருக்கிற ரெஸ்பெக்ட் இந்த சர்வீஸ்ல குறைஞ்சது டிமினிஷ் ஆனதும் கிடையாது. அண்ட் மோர் ஓவர் பாத்தீங்க அப்படின்னாக்கா சம்டைம்ஸ் அவங்கள எப்படின்னா they are one who comes and goes, but we are here as a permanent executives who deliver for the sake of the people. இத எப்படி பேலன்ஸ் பண்ண முடியுது? இது ஓப்பனா நான் சொல்லணும்னா ஐ ஆம் வெரி மச் கம்ஃபர்டபிள் வித் பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். ஏன்னா தே ஹேவ் தி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவங்களோட ஆஸ்பெக்ட்ஸ் இப்ப அவங்களோட கண்ணோட்டத்துல இது இம்பார்ட்டன்ட், இது இப்படி பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்றது இட் கம்ஸ் ஃப்ரம் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் ஒப்பீனியன்ஸ். For us, we are sitting in office, we have a very short-sighted opinions about certain things. It could be inexperience or it could be that we are not interacting with much more people. But avanga vande, as you say so, நம்ம வந்து permanent executive, அவங்க வந்து every 5 years they have to come, they have to show their grit. So கண்டிப்பா வந்து it is not something which will thwart the whole experience. So என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கவுன்சிலரும் வரும்போது எனக்கு இது வேணும் அது வேணும்னா கண்டிப்பா அதுல வந்து மக்களோட நலனுக்காக அவங்கவுங்க நலனுக்காக வராங்க. ஸோ அதனால ஐ டெஃபினெட்லி உடன்ட் சே தட் தெர் இஸ் எ இல் இன்டென்ட். அதே மாதிரி லாஸ்ட் டைமும் நான் ஒரு இன்ட்ராக்ஷன்ல இருக்கும்போது நிறைய பேர் கேட்டாங்க, நீங்க இவ்வளோ படிச்சுட்டு படிக்காதவங்க கீழே இல்ல கம்மியா படிச்சவங்க கீழே ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சங்கோச்சம் இல்லையா அப்படின்னு. ஸோ அதை அடிக்கடி நான் வந்து எப்படி எடுத்துக்குவேன் அப்படின்னா, இன்ஃபேக்ட் ஐ எம் ஒர்க்கிங் வித் பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் டே இன் அண்ட் டே அவுட். இப்ப நம்மளோட பாட்டி தாத்தா என்ன படிச்சுட்டா வந்தாங்க, பட் அவங்க சொல்லும் போது அவங்களுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா அவங்க நம்மளுக்கு சொல்றாங்க. ஸோ அந்த அனுபவத்தை நம்ம வந்து என்னைக்குமே டிஸ்கவுண்ட் பண்ணக்கூடாதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ சில விஷயத்துல வந்து அவங்க சொல்ற ஆஸ்பெக்ட்ஸும் உங்க சொல்ற ஆஸ்பெக்ட்ஸும் அந்த ப்ரையாரிட்டிஸ் டிஃபர் ஆகும். அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படிம்பாங்க, இல்ல எங்களுக்கு இதுதான் கரெக்டா படுது. பட் all in all, the framework of law is the ultimate person. So அதனால framework of law குள்ள அவங்க சொல்றது பண்ண முடிஞ்சா பண்ண போறோம், முடியலன்னா முடியலன்னு சொல்லிடுவேன். So that is how my approach. இல்ல சார் இது that ஆனா அப்ரோச்சும் also matters. Political representatives பொறுத்த வரைக்கும் the one and only thing which they expect is respect. ஸோ நம்ம எப்படி ஒரு சொசைட்டில வந்து நம்ம போகும்போது நம்ம சொல்லும் போது நம்மள ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்களோ, ஸோ வி ஹாவ் டு பி ஸ்டர்ன் பட் வி ஹாவ் டு பி பொலைட். ஸோ அதுதான் த வே ஆஃப் புட்டிங் ஃபார்வர்ட், அந்த அப்ரோச் பிளஸ் அவங்க கேட்கறத ஃப்ரேம்வொர்க் ஆஃப் லாக்குள்ள படிச்சு சொல்றது தான் நம்மளோட அந்த ஒரு பொசிஷனுக்கான ஒரு முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இது வந்து நீங்க சொல்றத பண்ணலாம் சார், ஆனா இதுக்குள்ளதான் பண்ண முடியும், இதுக்கு மேல போனா எங்களால பண்ண முடியாது சார்ன்னு சொல்லிட்டா some people will understand, some people may not understand, but it is up to you. இத கிளியரா நம்ம வந்து லைனை டிரா பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் nobody disturbs. At least தமிழ்நாடு மாதிரி ஒரு காடர்ல I have never seen political representatives disrespecting officers in any count, at least in my last 7 to 8 years of experience. So they are very respectful and they, நீங்க சொன்ன மாதிரி ஒரு honest officerக்குன்னு ஒரு தனி என்னதான் அவங்க சொல்றத சரின்னு அவங்க பண்ணாலுமே சில பேர் வந்துட்டு இல்ல சார் இதுக்கு மேல பண்ண முடியாது, because they also don't want to get into any trouble. So they are also not looking for any trouble, they are looking for maximum benefit for their people. But you are in a place where நம்ம அளந்து தான் கொடுக்க முடியும் எல்லாருக்கும், because everybody is our children. So அந்த விதத்துல தான் ரிசோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் நம்மளுக்கு இஷ்யூஸ் வருமே ஒழிய இல்லாட்டி வேற விதத்துல I never had any negative interaction with any political representative across both the parties till now. Nice to know, ma. See, from this career as a bureaucrat, we'll move on to our preparation stage period. That journey, you may feel even nostalgic and just share your experience with these kids. Because getting into All India rank 7 is not an easy joke, we all know actually. See, when you started right from
ஜஸ்ட் day one I always used to recollect and tell. அம்மா வந்து நம்ம மீட் பண்ணும்போது she said ரொம்ப ஃப்ரெஷ்ஷா பிடெக் இப்பதான் முடிச்சா she is having because you got a மோர் ஜெர்மன்லாம் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்தது ரைட்டா. ஸோ அப்போ ஒரு ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் மட்டும் இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப எனக்கு எப்பயுமே நீங்க இப்ப அண்ணான்னு ரொம்ப உரிமையா கூப்பிடும்போது கூட ஐ ஃபீல் ஹாப்பி. பிகாஸ் அந்த ஜேர்னி ஒரு டே டு டே உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஷேர் பண்ணா கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி நாஸ்டாலஜிக்கா ஃபீல் பண்றேன். இன்ஃபேக்ட் மெனி ஆஸ்பிரன்ஸ் whenever they interact நான் வந்து டோட்டலி அவுட் ஆஃப் த லூப்பா இருந்தேன். ஆனா எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ஸோ இட் இஸ் நெவர் லேட் டு ஸ்டார்ட். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் அதுதான் சொல்வேன். ஸோ நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டார்ட், அவ்வளவுதான். ஸோ இதுக்கு முன்னாடி நான் எதுவுமே படிக்கலையே, நான் நியூஸ் பேப்பரே பார்த்தது இல்லையே. ஸோ ஐ வாஸ் தட் பர்சன் ஹூ ஹஸ் நெவர் டச் த நியூஸ் பேப்பர் பிஃபோர் ஐ கேம் இன்டு ப்ரிப்பரேஷன். அண்ட் ஐ வாஸ் நாட் வெரி, என்னோட லைன் வந்து ஐடி அப்படிங்கிறதுனா அதுல வந்து ஐ வாஸ் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன். மற்ற ஆஸ்பெக்ட்ஸ்ல எனக்கு பெருசா ஒரு ஈடுபாடும் இல்லை. அண்ட் ஐ வாஸ் நெவர் பாதர்ட் டு ஈவன் கோ த்ரூ வாட் இஸ் ஹேப்பனிங் அந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் சிவில் சர்வீஸ்னு வரும்போது ஐ கேம் டு அண்ணா. நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஃப்ரெஷ் லேம்பா தான் நான் வந்தேன். ஸோ இன் தட் ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்க்கும்போது if you have made up your mind, you have to start off immediately. And the first and foremost is, as everybody says, just getting to know what is happening around you. So that the most common man போகக்கூடிய ஒரு காமன் அஸ்திரமா நான் பாக்குறது நியூஸ் பேப்பர்ஸ். So as a casual thing, you can start off with reading the newspapers. So newspapers தான் நான் first ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஏன்னா உள்ள என்னென்னமோ இருக்கும். The news is totally unrelated to what you know. But over a period of a month or so, you will definitely get into the groove of things. So அந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ்ல நான் ஸ்டார்ட் பண்ணேன். ரெண்டாவது வந்து நான் வந்து கேந்திரிய வித்யாலயா ஸ்டூடெண்ட். ஸோ எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் இந்த சயின்ஸ், பிசிக்ஸ், சோஷியல் ஸ்டடிஸ் இதுல எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஸ்கூல் டைம்ல எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ நான் நினைச்சேன், ஓகே வை நாட் சிபிஎஸ்சி புக்ஸ் தான் படிக்கணும்னு சொன்னதுனால வை டோன்ட் வி ட்ரைங்கிற மாதிரி ஆல் தி சிபிஎஸ்சி புக்ஸ் ஃப்ரம் 6th to என்னோட பழைய புக்லாம் நான் உள்ள வச்சிருந்தேன், அதெல்லாம் எடுத்தேன். அப்பதான் ஜியோகிராஃபி புக் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து அந்த 6th to 10th ஸ்டாண்டர்ட் ஆல் சப்ஜெக்ட்ஸ் நம்ம பார்த்து, பிளஸ் 11th and 12th என்வாயர்மெண்ட் பேஸ்டு சப்ஜெக்ட்ஸ், அப்புறம் ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிராஃபி. ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து ஐ ஜஸ்ட் வென்ட் த்ரூ ஆல் தி சிபிஎஸ்சி புக்ஸ். ஸோ இது ஆல்ரெடி நம்ம படிச்சு வந்தது தான். ஸோ அதனால அதை ஒரு ஃபாஸ்டா கோ த்ரூ பண்ணும்போது ஒரு சைல்டுஹுட் 6th ஸ்டாண்டர்ட் நம்ம என்ன பண்ணோம், 7th ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணோம்னு ஒரு ஞாபகத்தோட ஐ வென்ட் த்ரூ ஆல் தி சப்ஜெக்ட்ஸ். அது முடிஞ்சோன்னா ஸோ அவர் நியூஸ் பேப்பர் இஸ் சம்திங் விச் வி ஹவ் ஸ்டார்டட் ஆன், விச் கீப் கோயிங் ஆன். அண்ட் திஸ் வி ஹாவ் அ ப்ராப்பர் பேஸ், ஒரு பேஸ் அட்லீஸ்ட் டு ஸ்டார்ட் ஆஃப் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி நம்மளுக்கு இந்த சிபிஎஸ்சி புக்ஸ் வில் ஹெல்ப். ஆஃப்டர் திஸ் இஸ் வேர் ஐ ஸ்டார்டட் having, because I was totally new to this preparation. So adanal I wanted some assistance. I went to Venkiyana. So avanga vande sir had assisted me in few things. So ungaloda some people, this is a very personality thing. Some people may be good at writing, some people may be good at understanding facts, some people may be good at andha madri irukumbodhu I felt sociology is some subject which might be useful ngradanaala I chose sociology. அப்புறம் சிலபஸும் பார்த்தா ரொம்ப சின்னதா இருந்த மாதிரி இருந்தது. வாவ், ரொம்ப சின்னதா இருக்கு, சீக்கிரம் முடிச்சிடலாம், அப்படிதான் நான் அதை எடுத்தேன். ஆனா உள்ள எடுத்து படிக்க ஆரம்பிச்சதான் தெரிஞ்சது that you should have a flair for the subject, any subject you take, irrespective of whether it's geography, history or anything. So அந்த sociology aspects என்னால ஒரு கணிக்க முடிஞ்சது after I came through this. அதுக்கப்புறம் பேசிக் புக்ஸ், இப்ப நம்ம பேசிக் புக்ஸ் படிச்சுட்டதுக்கு அப்புறம் லக்ஷ்மிகாந்த் படிக்கணுமா பப்ளிக் இதுல நம்மளுக்கு சிவில் சர்வீஸ்ல, அடுத்தது வந்து இன்கேஸ் இஃப் தேர் இஸ் எனி ரெஃபரன்ஸ் புக்ஸ் நம்ம என்னென்ன படிக்கலாம். ஸோ தட் இஸ் ஆடிங் ஆஃப். ஸோ இந்த 3 லேயர் முடிச்சதுக்கு அப்புறம் தென் ஐ ஸ்டார்டட் ஆஃப் வித் ரைட்டிங் டெஸ்ட் பேப்பர்ஸ். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு வந்து டெஸ்ட் பேப்பர்ஸ் தனியாகவும் மெயின்ஸுக்கு வந்து தனியா டெஸ்ட் பேப்பர்ஸும் நம்ம எழுதணும். ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் டைம் இஸ் தி எசன்ஸ். ஸோ என்னோட ஃபெயிலியருக்கு காரணம் வந்து அந்த டைமை நான் வந்து சரியா மெயின்டைன் பண்ணாததாங்கிறது எனக்கு தெரிஞ்சது. ஸோ வென் ஐ ஆக்சுவலி ஃபெயில்ட் இன் மை ஃபர்ஸ்ட் ஃபியூ அட்டெம்ப்ட்ஸ் ஐ அண்டர்ஸ்டுட் தட் மை ப்ரிலிம்ஸ்ல வந்து டைம் இஸ் தி எசன்ஸ். ஸோ எது நீங்க பண்ணாலும் சிவில் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ் பேப்பரா இருக்கட்டும், சிசாட் பேப்பரா இருக்கட்டும், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்போம், பட் அதே கொஸ்டின்ஸ் தான் அங்க வருங்கிறது நிச்சயம் கிடையாது. ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி அ குட் ப்ராக்டிஸ் டு கீப் அ டைம்டு டெஸ்ட். ஸோ டைம் வச்சுட்டு நீங்க தெரியுதோ தெரியலையோ ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிச்சிட்டோம், யூ குட் ரேதர் கோ த்ரூ சப்ஜெக்ட் வைஸ் பேப்பர்ஸையும் நம்ம எழுதி பார்க்கலாம். ஹிஸ்டரி எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு, அதனால அங்க இருக்கிற பேப்பர்ஸையும் நீங்க எழுதி பார்க்கலாம். பட் அல்டிமேட்லி ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் கலவையா தான் வரப்போகுது. ஸோ அதனால I had a feeling that if you show a
inclination towards one subject, that means you are getting hit in another subject. So equal importance to all the subjects is what is needed ங்கிறது என்னோட personal opinion. So prelims பொறுத்த வரைக்கும் timed test for both GS and CSAT. And mains பொறுத்த வரைக்கும் again test தான். ஸோ இப்போ ஒரே கொஸ்டினை வந்து 2 மார்க்ல கேட்டா எப்படி எழுதணும், 5 மார்க்ல கேட்டா எப்படி எழுதணும், 10 மார்க்ல கேட்டா எப்படி எழுதணும், 12 மார்க்ல கேட்டா எப்படி எழுதணும், அந்த மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ணினேன். ஸோ இப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங் எடுத்தா கிளவுட் கம்ப்யூட்டிங் சொல்லி அவங்க ஒரு 2 மார்க்ஸ்ல கேட்டா எப்படி எழுதணும், அதே ஒரு 15 மார்க்ஸ்ல கேட்டுட்டா வாட் ஷுட் பி தேர் as content. ஸோ கண்டென்ட் வந்து மேக்சிமம் நம்ம வந்து எல்லாத்துக்கும் நம்ம கேதர் பண்ணி we have to make notes. ஸோ நோட் மேக்கிங் நான் தனியா சொல்றேன் அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு, தட் இஸ் அ டிஃப்ரெண்ட், இட்ஸ் அன் ஆர்ட் தான் நான் சொல்லணும் நோட் மேக்கிங். அண்ட் லக்கிலி ஐ ஹேட் சர்டன் சீனியர்ஸ் ஹூ ஹெல்ப் மீ வித் தட். ஸோ அவங்க சொன்ன கைடன்ஸ் படி ஐ கிரியேட்டட் சம் நோட்ஸ். ஸோ அதை நான் அப்புறம் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த கொஸ்டின் கேட்டாலும் எந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல கேட்டாலும் அது எப்படி எழுதலாங்கிற மாதிரி நீங்க ஹேவ் டு ட்ரெயின் யுவர் மைண்ட். இட் இஸ் அபவுட் த ட்ரைனிங் ஆஃப் த மைண்டுங்கிறத நான் சொல்வேன். ஸோ கண்டென்ட் நம்ம கையில இருந்தது, கண்டென்ட்டுக்கு தான் இந்த கிரைண்ட். 10 மணி நேரம் படிக்கணுமா, சில பேர் கேட்பாங்க 6 மணி நேரம் படிச்சா போதாதா, 15 மணி நேரம் படிக்கணுமா, 20 மணி நேரம் படிக்குமா, தட் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல்ஸ். உங்களுக்கு வந்து சீக்கிரம் படிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா சீக்கிரம் படிச்சு முடிச்சிடலாம். பட் நம்ம மைண்டை பொறுத்த வரைக்கும் ரிவிஷன் இஸ் த கீ. அடிக்கடி படிக்க படிக்க நம்ம மைண்ட்ல அது பதியும். அடிக்கடி படிக்கணும்னா கொஞ்சம் டைம் ஆகதான் செய்யும். ஸோ அதனால எல்லாத்தையும் படிக்கிறதோட சில ஆஸ்பெக்ட்ஸை நீங்க வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி வச்சுட்டு அதை அடிக்கடி பார்க்கும்போது அது நம்மளுக்கே தெரியாம நம்மளோட அன்கான்சியஸ் மைண்ட்ல அது உட்கார்ந்துரும். நீங்க அந்த கொஸ்டினை பாத்தீங்கன்னா தானா அப்படியே வரும். அந்த கண்டென்ட்டை வந்து எப்படி நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டெஸ்ட் வில் ஹெல்ப் யூ. ஸோ ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் கேதரிங் அண்ட் ப்ரெசன்டேஷன், தென் டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸையும் நம்ம வந்து கண்டிப்பா கவனத்துல வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதப்ப இந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் நீங்க சொன்னீங்க இல்லையா, இதுல வந்து நிறைய பேருக்கு என்ன மேஜரான டவுட் இருக்கும் அப்படின்னா, வெதர் ஐ ஷுட் ரைட் ஆல்வேஸ் எல்லாமே பேராகிராஃப் ரைட் பண்ணணுமா, இல்ல ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் பிக்சர்ஸ் ஆர் டயக்ராம்ஸ், சின்ஸ் யூ காட் அ டாப் ஸ்லாட் இன் டிஸ்கிரிப்டிவ் அஸ் வெல் அஸ் பர்சனாலிட்டி டெஸ்ட். ஐம் ஆஸ்கிங் யூ, உங்களோட பேப்பர் எப்படி இருந்தது, அந்த பேப்பரோடைய பிரசன்டேஷன் எப்படி இருந்தது? என் பேப்பர் நான் யோசிச்சா எனக்கு 2 கை கொடுத்தா 2 கையிலயும் நான் எழுதிடுவேன், அப்படிதான் இருந்தது. ஏன்னா கண்டென்ட் நிறைய இருக்கு, ஆனா டைம் இல்ல, அதுல ஸ்பேஸும் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ கொஸ்டின் அண்ட் ஆன்சரா இருக்கும். ஸோ முன்னாடி மாதிரி ஃபர்ஸ்ட் 2012 அந்த டைம்ல எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஷீட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நம்ம எழுதி என்ன வேணாலும் விடலாம். பட் நிறைய அடிஷனல் ஷீட் வாங்கணும்னு இருக்கும் எங்களுக்குலாம். நாங்களாம் திரும்பி பார்த்து நான் 2 அடிஷனல் ஷீட் வாங்குறதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 6-7 அடிஷனல் ஷீட் வாங்கியிருப்பான். அதுவே ப்ரெஷரா இருக்கும். பட் நவ் தே கேவ் அ ஸ்பேஸ் இல்லையா? இப்ப நான் எழுதும் போது மேல கொஸ்டின் கீழே ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் ஸ்பேஸ். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி மோர் சேலஞ்சிங் தேன் கெட்டிங் அடிஷனல் பேப்பர். ஏன்னா அடிஷனல் பேப்பர்ல நம்மளுக்கு தெரிஞ்சதை எழுதுவோம், இங்க வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதில்ல, அவங்க கேட்கறதான் எழுதணும், இல்லாட்டி மார்க் வராது. ஸோ அதனால கண்டென்ட்டை வந்து அந்த டைம்குள்ள நம்ம மைண்ட்ல ரீஆர்கனைஸ் பண்ணி எழுத வேண்டிய அந்த திறனை தான் நம்ம வந்து we have to cultivate during our preparation time. ஸோ டயக்ராம் போடுறதுக்குலாம் இடமே இருக்காது. இட் வில் பி a very small space தான். ஸோ அவங்க இப்போ 12 மார்க்ஸ்னா they would have given you only 1.5 pages. ஸோ 1.5 pagesக்குள்ள உங்களால 12 மார்க்ஸ்ல அந்த டயக்ராம் மூலியமா if you are able to give, like for example I had a question on what is values, what is in the ethics paperல. அப்ப வந்து நான் ஒரு பிரெயின் மாதிரி வரைஞ்சு இது வேல்யூஸ், இது வந்து இது அந்த மாதிரி எல்லாம் என்னோட சொல்ல வேண்டியது எனக்கு எழுத டைம் இல்லைங்கிற பட்சத்துல நான் ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு அதுலயே அதை குறிப்பிட்டு இருந்தேன். ஸோ மோஸ்ட்லி டயக்ராம் ஷுட் பி மோர் இன்ஃபர்மேட்டிவ். அதே இன்ஃபர்மேஷன் ஆனா பேராகிராஃப்ல வரக்கூடாது, தென் இட் இஸ் அ வேஸ்டேஜ் ஆஃப் ஸ்பேஸ். ஸோ அந்த விதத்துல ஐ ரோட் அண்ட் டைமே இருக்காது. ஸோ மேக்சிமம் வந்து நம்ம மியூட் ஆயிடுச்சு, ஒரு நிமிஷம் ஷரண், மியூட் ஆயிடுச்சு. ஒன் செகண்ட். அன்மியூட் பண்ணி. யா. சோ என்ன பொறுத்த வரைக்கும் क्वेश्चंस நம்ம ஆன்சர்ஸ் எழுத ஆரம்பிக்கிறோம்னா ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து क्वेश्चனை பத்தி எழுதும்போது சில ரிப்போர்ட்ஸ் சைட் பண்ணலாம். லைக் வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட்ல இந்த மாதிரி இருந்தது, ஆக்ஸ்ஃபாம் ரிப்போர்ட்ல இப்படி இருந்தது, அந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா இட் வில் கிவ் சம் ஜென்யூனிட்டி டு யுவர் அப்ரோச். ஒண்ணு. ரெண்டாவது இப்ப நம்ம எக்ஸாமினர் மாதிரி தான் யோசிக்கணும். எக்ஸாமினர் வந்து இந்த மாதிரி சி ஆஃப் பேப்பர் அவங்க திருத்தும் போது வாட் இஸ் கோயிங் டு பி டிஃபரெண்ட், தட் இஸ் வென் யூ புட் அப் சம்
ரெலவெண்டான நேம்ஸ். இப்போ சோசியாலஜின்னு எடுத்துக்கும் போது இவங்களோட அப்ரோச், எந்த அப்ரோச்ல நம்ம வந்து அதை டெலிவர் பண்ண போறோம்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா இவங்க மேக்ஸ் வெப்பர் மாதிரி கொடுக்க போறீங்களா, இல்ல வந்து எமில் டர்கிம் மாதிரி கொடுக்க போறீங்களா, அவங்க பேர் அவங்களோட அப்ரோச் நம்ம பண்ணும்போது இஃப் யூ அண்டர்லைன் அண்ட் ஹைலைட் தோஸ் பாயிண்ட்ஸ் தே வில் நோ தட் யூ ஹேவ் டச்ட் மல்டிபிள் அப்ரோச்சஸ். ஸோ டூ மச் ஆஃப் ஷவரிங் ஆஃப் நேம்ஸும் இருக்கக்கூடாது, டூ மச் ஆஃப் ஷவரிங் ஆஃப் டேட்டாவும் இருக்கக்கூடாது. பட் ஒரு 2 டேட்டா போடணும், கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணணும், அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும், ரியல் லைஃப்ல இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, ஸோ இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும். அண்ட் எவ்ரி டைம் whenever they ask a question, if you give a conclusion, and conclusion is which is a way forward, this is the way forward அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா this person has understood the question, he is describing it and also trying to give us a solution. It may or may not work, but உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு வே ஃபார்வர்ட் கொடுத்தீங்கன்னா definitely it will fetch more points than other peopleங்கிறது. அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் நான் எழுதுறதுக்குலாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி எத்திக்ஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நானே அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆயிடுவேன், நானே அந்த பஞ்சாயத்து ஹெட் ஆயிடுவேன் ஒவ்வொரு வாட்டியும். ஸோ நம்மளே அந்த ஆளை ஆயிட்டு நம்ம யோசிக்கணும். ஸோ மேக்சிமம் நம்பர் ஆஃப் கேசஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இன்க்ரீஸ் பண்றோமோ அவ்வளோக்கு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணா. அண்ட் வி ஷுட் நோ எவ்ரிதிங் அகெயின் கம்ஸ் டு ஃப்ரேம்வொர்க் ஆஃப் லா. நம்மளோட லால என்ன மாதிரி விஷயம் பர்மிட் ஆகுதோ அந்த விஷயம். சம் பீப்புள் வில் கெட் எமோஷனலி ட்ரிவன், இல்ல அந்த பொண்ணுக்கு நான் பண்ணியே ஆகணும், பட் ஆனா ஒரு பொண்ணுக்கு நல்லது பண்ணணும்னா இட் ஷுட் அகெயின் பி சப்போர்ட்டட் பை லா, இல்லாட்டி நீங்க உங்க கையில இருந்து பைசா போட்டு தான் பண்ணணும். ஸோ தீஸ் திங்ஸ் வி ஷுட் டேக் கேர் டியூரிங் எத்திக்ஸ் பேப்பர். ஸோ மோஸ்ட் ஆஃப் அவர் பேப்பர்ஸ் ஷுட் பி மோர் பேலன்ஸ்ட் அண்ட் இட் ஷுட் ஷோ presence of mind as a civil servant, not as a person. So as a civil servant நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்க, இந்த மாதிரி எழுதுவீங்க, அந்த மாதிரி we have to deliver. So that is how my papers were. ஹேண்ட் ரைட்டிங் பத்தி எல்லாம் யோசிக்கவே கூடாது, கிறுக்கி விட வேண்டியதான், தெரிஞ்சதை எழுதி விட்டுறணும், அவ்வளவுதான். எஸ்ஏ பத்தின ஒரு அவுட்லுக். ஆக்சுவலி எத்திக்ஸ் அண்ட் எஸ்ஏ இஸ் மச் டிமாண்டிங் இல்லையா? ஸோ எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் 250 மார்க்ஸ். ஸோ நான் அட்டெம்ட் பண்ண முன்னாடிலாம் 2 essays இருந்தது. ஸோ ஒரு எஸ்ஏல ஒழுங்கா பண்ணலனாலும் இன்னும் எஸ்ஏல நம்மளுக்கு மார்க் வந்துடும், அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் நவ் நான் எழுதும்போது ஒரு எஸ்ஏ தான் 250 மார்க்ஸுக்கு. ஸோ ஒரு எஸ்ஏ அந்த ஹோல் பேப்பர் இஸ் கோயிங் டு பி ஆன் யூனா எனக்கு தெரிஞ்சு எழுதுறத வந்து we have to confine to 2 hours. பட் அந்த யோசிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour கண்டிப்பா கொடுக்கணும். ஸோ பிளானிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். வடிவேல் சொல்ற மாதிரி பிளான் பண்ணி தான் பண்ணணும் எஸ்ஏவை பொறுத்த வரைக்கும், இல்லாட்டி அது நம்மள பண்ணிரும், அவ்வளவுதான். ஸோ எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் நம்மளே வந்து இப்போ ஒரு டாபிக் கொடுத்துருக்கோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த டாபிக் 4 டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா எந்த டாபிக்ல நம்மளுக்கு ஜாஸ்தி கண்டென்ட் இருக்கு அண்ட் யூ ஆல்சோ பர்சனலி பிலீவ் ஆன், இந்த டாபிக் எழுதுனா எனக்கு பிலீஃப் இருக்கு, நான் கொஞ்சம் எழுதுவேன்னு நம்ம வந்து பர்சனலி we have to go through. அந்த பர்சனல் பிலீஃப் இருந்ததுக்கு அப்புறம் we have to choose a topic. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லாஸ்ட் பேஜ்ல இன்ட்ரோ, இந்த டாபிக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ எழுதுவேன். இன்ட்ரோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த ஆஸ்பெக்டுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நான் கொடுப்பேன். ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். அடுத்தது வந்து ஜியாகிரபிக்லாம் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா, ஜியாகிரபிக். சொசைட்டில இது வந்து என்ன எஃபெக்ட் ஆகுது சொசைட்டி, சயின்ஸுக்கு இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு ஏதாவது இருக்கா. ஸோ நம்ம படிச்ச அத்தனை சப்ஜெக்டிவ் ஹெட்டிங்கா போட்டுட்டு இந்த டாபிக்கை எப்படி அதுல போய் இணைக்கலாங்கிற மாதிரி நான் எழுதினேன். I don't even remember properly நான் எந்த எழுதினேன்னு, பட் I remember that I gave for all historical ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்து. ஸோ இட் வில் பி மோர் அ ஸ்ட்ரக்சர், ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் உங்களோட எஸ்ஏக்கு. அந்த ஸ்ட்ரக்சரிங்க நீங்க பண்ணணுங்கிறது இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால நம்ம எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யோசிச்சு எழுதுனோம்னா இட் வில் கோ ஆரே, நடுவில் வந்து we will tend to get lost. ஸோ அதனால நம்மளோட எஸ்ஏ வந்து டைட்டா வைக்கணும்னா ஃபர்ஸ்டே நீங்க இன்ட்ரோ, ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல நான் எழுதுவேன், இதெல்லாம் என்னோட சைட் ஹெட்டிங்கா இருக்கும். அதுக்குள்ள வந்து இன்கேஸ் இஃப் யூ நோ சம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் இருக்கு, இல்ல ஒரு ரிப்போர்ட் இருக்கு, இல்ல ஒரு ஃபேக்ட்ஸ் டேட்டா பேஸ் உங்க கையில ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வருதா, அதையும் நோட் பண்ணிட்டு தென் ஆஃப்டர் 1/2 hour ஆஃப் பிளானிங் we should start with our essay. அதே மாதிரி லாஸ்ட் ஒரு 1.5 to 2 pages should be conclusion. Conclusion should be all encompassing your views. இப்போ இவ்வளோ நீங்க ஒரு 20 pages எழுதிருக்கீங்க, 10 pages எழுதிருக்கீங்கன்னா லாஸ்ட் உங்களோட கன்க்ளூஷன் ஷுட் பி ஆல் என்கம்பேசிங்கா இருக்கணும். அண்ட் அகெயின் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் லா, சிவில் சர்வன்ஸ்க்கு இருக்கிற அந்த ஒரு ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் அதுல வரணும். ஸோ எமோஷனலா நம்ம எழுதாக்கி ஒரு ரேஷனல் திங்கரா நம்மளோட எஸ்ஏஸை வந்து we have to see and write. Planning is most important.